ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போகிறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:50 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட்டை ஸ்டாப் லாஸ் ரீச் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ்க்கு அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இன்னைக்கு டேட் இதை பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா January 7 and previous day closing price வந்து 26,283 இருக்கு. நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். 26,300 கால் ஆப்ஷன், தென் 26,300 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். நீங்கள் சி எடுத்துகிட்டு பி போட்டுக்கணும் புட் ஆப்ஷனுக்கு. இப்போ ரோபோல் ஃபிட் பண்ணலாம். டேட்டா ஃபிட்டில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம். தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம். தென் போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் லாட் சைஸ் மாற்றிக்கலாம் 40க்கு. தென் புட் ஆப்ஷன் லாட் சைஸ் மாத்திரம் 40க்கு. தென் ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 20,000க்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும் நிஃப்டிக்கு. அண்ட் ப்ராஃபிட் செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 40 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து நம்ம 20,000 கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்க. ஸோ அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து நமக்கு ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டில் எப்போல்லாம் நமக்கு பை என்ட்ரி வருதோ அப்போ நமக்கு கால் ஆப்ஷன் இருக்கும். செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதே மாதிரி எந்த ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ஓகே. ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். ஸோ ஓகே, பை என்ட்ரி வந்துருக்கு. இப்போ ஃபியூச்சரில் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ட்ராடவுன் போயிருக்கு. 4,160 போயிருக்கு. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திரும்பவும் நம்ம ட்ரேடிங் முடிகிறப்ப பார்க்கலாம். டார்கெட் ரீச் ஆயிருக்கு. கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம 20,550 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். தென் புட் ஆப்ஷன் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 46.1. தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 54. அன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20,540 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரொம்ப விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்தான் பெஸ்ட் ஷோர். தேங்க்யூ.